ராஜா அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் அண்ணாவுடைய பிறந்த நாளை கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டு இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதிகளும் சிறப்பாக 15ஆம் தேதியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 234 தொகுதிகளிலும் அண்ணா பிறந்த நாளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இதை கொண்டாடுவதற்கு தகுதி. காரணம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கியவர் அண்ணா அவர்கள். துவங்கி அந்த கட்சியை நடத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு மறைந்ததும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த மு. கருணாநிதி அவர்கள் அந்த கட்சியை பிடித்துக் கொண்டு அந்த கட்சியை எந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்ப சொத்தாக மாற்றிவிட்டார். அதையெல்லாம் தட்டி கேட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். 1972ஆம் ஆண்டு கட்சியினுடைய தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், கட்சியில் இருக்கும் அனைத்து பொறுப்பில் இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சி துவங்க வேண்டும் என்று எல்லோரும் அங்கங்க போராட்டங்கள் செய்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மனதில் உதித்து அண்ணா பேரை கொண்ட ஒரு கொடியை பறக்கவிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணாவுடைய பற்றோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1972ஆம் ஆண்டு துவங்கினார். துவங்கின காலத்தில் இருந்து அண்ணாவுடைய பிறந்த நாளை புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா சிறப்பாக இந்த அண்ணா பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சி நாயகர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இந்த அண்ணா பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவை ஏற்று இன்றைக்கு இந்த கண்டோன்மெண்ட்ல இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலந்தூர் தொகுதி மட்டுமல்ல, கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட அண்ணா பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மதுரவாயில் பேச வேண்டும் என்ற உத்தரவு அவருக்கும் உண்டு. அவரும் வருகிற 21ஆம் தேதி மதுரவாயிலே பேச இருக்கிறார். அன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன தவறுகள் செய்ததோ அதை எல்லாம் சுட்டி காட்டுவார். அது மட்டுமல்ல, வெளிநாட்டுக்கு சென்று என்ன முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நாட்டு மக்களுக்கு எதையும் சொல்ல முடியாத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் இருக்கிறார். அதை எல்லாத்தையும் சேகரித்து தமது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்றைக்கு அந்த கூட்டத்தின் வாயிலாக மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கழக நிர்வாகிகள், பத்திரிகையாளர்கள், நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் அன்றைக்கு சொல்ல தயாராக இருக்கிறார். அதை நானும் கேட்டோர் நம்மளுடைய கழக நிர்வாகிகளை கேட்கறதுக்கு அன்றைக்கு தயாராகி இருக்கிறோம். 21ஆம் தேதி அன்றைக்கு நடைபெறும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், அண்ணாவை மறந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மு. க. கருணாநிதி, மு. க. ஸ்டாலின் போன்றவர்கள், மு. க. அழகிரி போன்றவர்கள் எல்லாரும் இந்த கட்சியினுடைய குடும்ப சொத்தாக்கி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் ஏதாவது செய்வார்கள் என்று நாட்டு மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். அந்த நாட்டு மக்கள் வாக்களித்ததை கொஞ்சம் கூட அவங்க மதிக்கவில்லை. கொஞ்சம் கூட அவங்க மனசாட்சி இல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கு விரோதமான ஆட்சியை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர்கள் வாக்குறுதியை கொடுத்ததை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. அவங்க வாக்குறுதி என்னென்ன கொடுத்தார்கள் என்று அதை எதையும் செய்ய தயாராக இல்லை. நாட்டு மக்களை ஏமாற்றுவதே ஒரே நோக்கத்தோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு சோழிங்கநல்லூர் தொகுதியில் 2 கொலை. ஒன்று, ஒரு 32 வயது உள்ள ஒரு பெண்ணை வெட்டி சூட்கேஸில் வைத்து ஒரு குமரன் நகரில் போட்டுவிட்டு சென்றிருக்கிறார் ஒரு இளைஞர், 25 வயது இளைஞர். இது போன்ற அதை பார்த்த அந்த மக்கள், அதோடு என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது. அந்த மக்களை எல்லாம் இன்றைக்கு பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் சென்று வேலை செய்து விட்டு தான் எல்லாரும் வீட்டுக்கு வர வேண்டும். இன்னைக்கு வேலை செய்து வீட்டுக்கு வருவோமா வர முடியாதா என்ற ஒரு சூழ்நிலை நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது.
மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போது இந்த காவல்துறையை எந்த அளவுக்கு நேசித்தார்கள், எந்த அளவுக்கு அவர்களை பணி செய்ய விடுவார்கள், எந்த அளவுக்கு கட்சிக்காரர்களை கட்டுக்கோப்பா வைத்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஏதாவது போய் கேட்டமான் அவங்க சொல்ல வேண்டிய அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நீங்கள் எங்க வேணா செல்ல வேண்டும், ஏன்னா காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் நீங்க போகக்கூடாது, போன் செய்யக்கூடாது. அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் யாரும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அந்த ஆய்வாளருக்கோ காவல்துறைக்கு யாரும் உங்களுடைய தொலைபேசியிலிருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் போன் போகக்கூடாது. அதுதான் எங்களுக்கு உத்தரவு. அப்படி மீறி போனாலும் அந்த காவல் ஆய்வாளர் நான் இப்பவே போன் எடுத்து உங்க முதலமைச்சருக்கு பேசட்டுமான்னு கேட்ட காலம். இப்ப அது மாதிரி கேட்க முடியுமா? நீங்க யோசித்து பாருங்க. ஒரு போன் எடுத்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளோ கட்சி தொண்டரோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல மாவட்ட கழக செயலாளரோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போட்டு பேசினா, உங்களுடைய நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி உங்க முதலமைச்சருக்கு நாங்கள் போன் செய்யட்டுமா என்று கேட்க முடியுமா? அதுதான் இன்றைக்கு அவல நிலையில் இருக்கிறது காவல்துறையிடம். இன்னைக்கு யோசித்து பாருங்கள். சோழிங்கநல்லூரில் மாதாவரத்திலிருந்து ஒரு பொண்ணு வந்து இங்க கொலை பண்ணி வெட்டி போட்டு துண்டு துண்டாக போட்டு விட்டு அதை சூட்கேஸ் வச்சுக்கிறாங்க. நான் வரும்போது தான் பேப்பர்ல பார்த்தேன். அந்த மூளை எடுத்து ப்ரே பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து சாப்பிட்டுன்னு சொல்றாங்க. அதை நான் பேப்பர்ல தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அதுல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி பெரும்பாக்கத்தில் கஞ்சா விற்பனை செய்திருக்கிறார்கள். அந்த கஞ்சா விற்பனை செய்தவரை கேட்டுட்டு அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்கிறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தது அந்த கஞ்சா விற்பனை செய்ததற்கு எப்படி தெரியும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அந்த அவருக்கு சொல்லியிருப்பாங்க. அவர் போய் அங்க சண்டை போட்டு நைட்டு தூங்கும் போது அவர் மேல அம்மிக்கல்ல போட்டு அவரை சாவடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு முதலமைச்சர் இந்த நாட்டில் சென்னையில தான் இருக்கிறாரு. அதே தொகுதியில தான் அவங்களுடைய உறவினர்கள், அவருடைய எல்லா சொந்தக்காரர், அவருடைய எல்லாமே இருக்கிறாங்க. சோழிங்கநல்லூர் தொகுதியில் தான் அவர் வீடு பக்கத்தில் தான், சென்னை ஒட்டி தான் இருக்கு. இன்னைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து ஒரே இடத்துல 2 கொலை. யோசித்து பாருங்க. இதையெல்லாம் யாரு கேட்க வேண்டியது? அண்ணன் எடப்பாடி அண்ணன் கேட்டா காழ்ப்புணர்ச்சியில் பேசுற, உங்க இடத்துல நடக்கலையா? அவர் சொல்றாரு வேற மாநிலத்தில் நடக்கலையா, வேற இதுல நடக்கலையா, உங்க ஆட்சியில நடக்கலையான்னு. எங்க ஆட்சியில நடந்தது. நீங்க அதெல்லாம் எத்தனை கேள்விகள், எத்தனை மந்திரிகள் கேட்டிருப்பார்கள். ஏதாவது கேட்க விடுங்க. நாங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு அனுமதியே கிடையாது. கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கிடையாது, கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது, ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது. நாங்க கேட்டா உடனடியாக தரீங்களா? எல்லாத்துக்கும் தடை போடுறீங்க. நீங்கள் ஆட்சியை நடத்துங்கள். நாங்கள் உங்களிடத்தில் இருக்கிற குறைய சொல்கிறோம். பொதுமக்கள் கேட்கட்டும், பார்க்கட்டும், என்ன தீர்ப்பு அவங்க சொல்லுவார்கள் என்று நீங்கள் 2026 பொறுத்திருங்கள். இன்னைக்கு எட்டிங்களே இதுதான் கொலை சம்பந்தம். ஒரு மாசம் 2 மாசத்துல 100 கொலைக்கு மேல நடக்கிறது தமிழ்நாட்டில். நீங்க யோசித்து பாருங்கள். மக்கள் எல்லாம் இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ஆட்சியாளருக்கு நம்ம வாக்களித்தோம் என்று, எதற்காக வாக்களித்தோம் என்று. 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, ஏதோ வாக்களித்தார், அவங்க திருந்துவார்கள், அவங்க நல்லது செய்வார்கள், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டார்களா என்று அவங்களே முனமுனைக்கின்னு இருந்தாங்க. அதிமுக என்ன குறை பண்ணுச்சு? நல்லாதான் செய்தது. சரி, இருந்தாலும் இந்த ஒரு வாட்டினாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்போம் என்று வாக்களித்தார்கள். வாக்களித்ததற்கு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மாதம் மாதம் மின்சார கட்டணத்தை நீங்கள் கணக்கெடுப்பேன் என்று சொன்னீங்க வாக்குறுதியில. மாசம் மாசம் எடுக்கிறீங்களா? 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அதே போலதான் எடுக்கிறீங்க. அதே போல மின்சார கட்டணம் 3 வாட்டி ஆட்சிக்கு வந்தது, 3 வாட்டி மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறீங்க. 3 வாட்டி உயர்த்திருக்கிறீங்க. பஸ் கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க. மக்கள் புழக்கத்துக்கு வைக்கும் அன்றாட வசிக்கும் பொருட்கள் விலை உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் ஏதாவது கேட்கறதுக்கு, ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது.
எந்த ஒரு கிடையாது. நாங்கள் ஒரு பேனர் வைத்தா வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எங்க பார்த்தாலும் வைக்கிறாங்க. நடு சென்ட்ரல் மீடியத்திலே கொடி போடுறாங்க. எங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன் இதை போல பாக்குறீங்க? காவல்துறைக்கு அம்மாவை விட யாரும் இந்த காவல்துறைக்கு நல்ல ஒரு திட்டங்களையோ அவங்கள பாதுகாத்தது போல முதலமைச்சர் இந்த இந்தியாவிலே யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. சட்டமன்றத்தில் அறிவிப்பு வந்தா காவல்துறைக்கு தான் நிறைய அறிவிப்பு வரும். இது போன்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இனி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு காவல்துறையை ஒரு கண்ணியமாக நடத்திய அமைச்சர் தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா. அவருடைய வழியில் வந்தவர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எந்த காலத்திலும் ஒரு காவல்துறைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் காவல்துறைக்கு கொடுத்ததில்லை. நான் எதற்காக இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன்? காலை 9 மணியிலிருந்து இன்னைக்கு 9 மணிக்குள்ள 2 கொலை எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இன்னும் தமிழ்நாட்டில் புள்ளி விவரத்தோடு இருக்கும் காவல் நிலையங்கள் எத்தனை கொலை நடந்திருக்குது. காலையில எழுந்து போனாங்க, நைட்டுக்கு வர முடியல. இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். விலைவாசி உயர்ந்திருக்குது. கட்ட பஞ்சாயத்து, எங்கு பார்த்தாலும் கெஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதை, என்னென்ன பொருள் என்றே சொல்ல முடியல. முன்னெல்லாம் நாங்கள் வாழ்ந்த காலத்தில், நாங்கள் இருந்த காலத்தில் இட்லி, தோசை, பொங்கல் இது போன்ற ஒரு பொருட்கள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பாஸ்தா, பீஸ்தா அது போன்ற இருக்குது. இப்போ அதே போல போதையிலும் மாத்திரை, சாக்லேட்டு, பவுட்ரு, இன்ஜெக்ஷனு இது போன்றெல்லாம் இருக்கிறது. எல்லாமே காவல்துறைக்கு தெரியும். அவங்கள வேலை செய்யவும் அவங்க நடவடிக்கை எடுக்க விடுறது கிடையாது. யோசித்து பாருங்கள். காவல்துறை நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய காவல்துறை போல ஒரு காவல்துறை எந்த நாட்டிலும் கிடையாது. யாருக்கும் அவ்வளவு தகுதி. அந்த அளவுக்கு அவங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். அம்மா சட்டமன்றத்தில் காவல்துறையை பத்தி பேசினாங்கன்னா அந்த அன்னைக்கு காவல்துறையை சாப்பிட விட மாட்டாங்க. அவங்கள பத்தி பேசிட்டா அவ்வளவு உணர்ச்சியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. சும்மா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும், பட்டன் கட்டெல்லாம் போட்டுக்கணும், சும்மா கைக்கெல்லாம் கட்டி ஸ்ட்ரெயிட்டா நிற்பாங்க. ஒரு ஆனஸ்டா அம்மாவுடைய காவல்துறை பேசுறாங்கன்னா அவ்வளவு ஆனஸ்டா. இன்னைக்கு காவல்துறையை பத்தி பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர் எதை பத்தி பேச முடியாது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை நாட்டில் இருக்கிறது. அதே போல கொலை இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நடைபெற்று போதைப் பொருட்கள் கல்லூரியில் இருக்குது, பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது, திருமணம் நடக்கிற இடத்துல கூட கெஞ்சம். பூ விற்கிற பொம்பளை நான் பார்க்கிறேன். இந்த பூ விற்கிற பொம்பளைக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது. அது என்னன்னா கத்துக்கத்தா பணம் வச்சுக்கிறது. பார்த்தா அது எங்க வெளியே மாநிலத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு பை, பூ பை மாதிரி எடுத்து கொடுக்குது. பார்த்தா அது விலை உயர்ந்த போதைப் பொருட்களை கொடுத்து அனுப்புது. அது பூ வித்தா ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா 200 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம எந்த சந்தல முனையில, எந்த முக்கிட்டுல, எங்கு பார்த்தாலும் ஒரே போதைப் பொருட்கள். நமக்கு முன்னா தெரியாம இருக்கலாம். இந்த ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ காவல்துறைக்கோ கண்டிப்பாக தெரியும். அவங்க மேல நடவடிக்கை எடுக்க விடாத இவங்க பாத்துக்கிறாங்க. அம்மா ஆட்சியில் இது போல நடக்குமா? அம்மா விடுவாங்களா? தவறு செய்தால் அது யாராக இருந்தாலும் சரி. நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை வழித்தில் பிறந்து ஒரு சாதாரண கீழே இருந்து வந்திருக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தவறு செய்தால் உடனடியாக எடுத்து வெளியே வீசி விடுவார்கள், கட்சியை விட்டு நீக்கி விடுவார்கள். பத்திரிகையில் வருவது வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அம்மா அப்பா நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் மறுநாள் பேப்பர்ல வரும் அவர் தப்பு செய்திருக்கிறார் என்று. அது அமைச்சராக இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஏதாவது எடுக்க முடியுதா? அவர் என்ன வீர வசனம் பேசினார் தெரியுமா? நான் முதலமைச்சராக எந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எந்த எம்பியாக இருந்தாலும் சரி, கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் நான் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன், பாரபட்ச பார்க்க மாட்டேன். அவங்களெல்லாம் நான் சவுக்கு எடுத்து அடிப்பேன். நீ எத்தனை பேர் சவுக்கு எடுத்து அடிச்சிருக்க? எத்தனை பேர் பதவி விட்டு எடுத்திருக்கிற? எத்தனை பேரை நீ மாவட்ட செயலாளர் எடுத்திருக்கிற? ஒருத்தரை சொல்ல முடியுமா? இந்த 3 ஆண்டு காலத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் தப்பு செய்யவில்லையா? மந்திரி தப்பு செய்யவில்லையா? யாரையாவது எடுக்க முடியுதா? காரணம் என்னவென்றால் தவறே செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
அம்மா இடத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ணன் எடப்பாடி அண்ணனும் அதே போலத்தான், யாரு தவறு செய்தாலும் விடவே மாட்டார். இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறவர் என்ன சொன்னீர்கள், மக்களுக்கு எதை செய்வோம் என்று செய்யவில்லை. அதே போல எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, நீங்க வெளிநாட்டுக்கு போய் பல திட்டங்களை கொண்டு போய் சொல்லி அவங்களுக்கு விலக்கி நிதியை கொண்டு வருவீர்கள் என்று சொன்னார்கள். ஈசிஆர்ல ஓட்டின சைக்கிளை அங்க சிக்காவுக்கால இங்க சிகப்பு கலர் சைக்கிள் ஓட்டினீங்க, அங்க ப்ளூ கலர் சைக்கிள் ஓட்டுறீங்க. இதுதான் நடந்தது. 3 நாளா சைக்கிள் ஓட்டினாரு, 3 நாளா போய் கையை வச்சு இப்படி காமிச்சாரு, அவ்வளவுதான் திரும்பி வந்துட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது கொண்டு வர முடியுதா? கொண்டு வந்துதான் காமிங்க. பண்ண முடியாது, செய்ய முடியாது. இதே நீங்க அப்படி இருக்கிறத தான் இங்க இருக்கிறவங்க தான், தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் அதிபரை தான் நீங்க அங்க போய் பார்த்தீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அதை இங்கேயே பார்த்துருக்கலாமே. நீங்கள் முதலமைச்சருக்கு இருக்கிற இடத்திலேயே வர வச்சு பார்த்துருக்கலாம். பார்த்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் செஞ்சு இங்கேயே அந்த நிதியை வாங்கியிருக்கலாம். அவர் போன நோக்கம் இங்க இருந்த நிதியை அங்க எடுத்து சென்று கரெக்டாக செய்துவிட்டு வந்து விட்டார். இனி இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய தயாராக இல்லை. மக்களை இதே போல் கெஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாக்கி போதையிலே வைத்துக் கொண்டு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை எந்த அவருடைய தவறை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த நாட்டு மக்களை கரெக்டாக வைத்துக் கொள்ளும் ஒரு ஆட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் குற்றம் சொல்கிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள், இன்னைக்கு இருக்கிற எல்லா நிறுவனங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்யறவங்க எல்லாம் போதையில் இருக்கிறாங்க, மயக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆட்சியினுடைய எந்த ஒரு தவறையும் சிந்திக்கக்கூடிய நிலையில் இல்லை. யோசித்து பாருங்கள். இதுதான் இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய அவல நிலை. மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பது இந்த ஆட்சி கிடையாது. இதற்கு எல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் 2026 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவரை மீண்டும் முதலமைச்சராக்கினாதான். அம்மா நினைத்தது, புரட்சி தலைவர் நினைத்தது, அண்ணா நினைத்தது மீண்டும் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருக்கு கொடுத்த காலம் 4 வருஷம் 2 மாசம். எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது, எதை பத்தி கேட்கல. எத்தனை போராட்டங்கள் நடந்தது, எதை பத்தி கேட்கவில்லை. யோசித்து பாருங்க. அவர் அதை பத்திலாம் நினைக்கல. ஆட்சியில் இருக்கிற காலத்தில் என்னென்ன செய்ய முடியும் என்றுதான் செய்தார். திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சது 3 மாசம் தாங்காது, 6 மாசம் தாங்காது, 1 வருஷம் தாங்காது, முதலமைச்சர் நாற்காலியில உட்கார முடியாது, இதெல்லாம் நினைச்சீங்க. அவர் கடைசி இருக்கிற வரைக்கும் முதலமைச்சராக இருந்துட்டு வந்தார். அவர்தான் முதலமைச்சர் மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. எங்களிடத்தில் இருந்த துரோகிகள் காட்டி கொடுத்து கொண்டு அவர் 1,95,000 வாக்கு குறைவாய் பெற்று ஆட்சியை இழந்தோம்.